உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இன்றைய தினம் இந்த காணொலியில என்ன விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், முதலாவது விடயமாக மாணவி அம்சிதாவினுடைய மரணம் எங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம்தான். மாணவி அம்சிதா 8வது மாடியில இருந்து தன்னுடைய கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டவர். அவருடைய மரணத்திற்கான நீதி இன்றைக்கு வரைக்குமே கிடைக்கப்பெறவில்லை. அந்த வகையில ஆசிரியர் சங்கத்தினால இன்றைய தினம் ஒரு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த போராட்டத்தில என்ன சொல்லியிருக்கணும் என்றால், மாணவியினுடைய மரணத்திற்கான நீதி இன்றைக்கு வரைக்கும் போலீசாராலேயோ அல்லது உரிய தரப்பினராலும் வழங்கப்படவில்லை என்று சொல்லியும், நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் நிகழும் என்ற மாதிரியுமே அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த விடயத்துல நான் என்ன ஒரு விடயத்தை முக்கியமா குறிப்பிட்டு சொல்லலாம்னா, நாங்கள் எல்லோருமே இந்த பிரபலங்களுக்கு பின்னால ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். இன்றைக்கு என்ன விஷயம் பெருசா நடந்திருக்கோ அது கதைப்போம், அது 2 நாளைக்கு கதைப்போம், 3 நாள் அதை மறந்துடுவோம். இப்ப அதை பார்த்தோம்னு சொன்னா, இந்த அம்சிதாவினுடைய செய்தி இன்றைக்கு பெரிய அளவுல யாருமே கதைத்திருக்க மாட்டார்கள். நான் அதையே முதலாவது செய்தியா சொல்றேன்னா, நிச்சயமாக அதை நினைவூட்ட வேண்டிய தேவை எங்களை போன்றவர்களுக்கு இருக்குது என்ற ஒரு கடமைப்பாடின் அடிப்படையில தான் அந்த விடயத்தை முதலாவதாக சொல்லுகின்றேன். நிச்சயமாக அந்த விடயத்துல ஏதாவது ஒரு திருப்பம் ஒன்று நடந்துட்டு சொல்லி சொன்னா எல்லாருமே ஓடி அதை கதைப்போம். ஆனா அது மழுங்கடிக்கப்பட்டு போய் கொண்டிருக்க நாங்க அதை எல்லாருமே மறந்துடுவோம். நிச்சயமாக அப்படி இல்லாமல் சில விடயங்களை நாங்கள் கதைத்து கொண்டே இருக்கும் போதுதான் அதற்கான அழுத்தம் என்பது இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்த விடயம் என்று சொல்லி பாத்தீங்கள் என்றால், இன்றைக்கு காலையில ஒரு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. அது இன்றைக்கு நடந்த சம்பவம் இல்லை, ஆனா இன்றைக்கு ஒரு செய்தியா வந்திருக்குது. என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, மனைவியை கொலை செய்து புதைத்து விட்டு காணவில்லை என்று சொல்லி நாடகமாடிய கணவர் என்ற தலைப்புல ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனைவியோட ஏற்பட்ட வாக்குவாதத்துல இந்திராணி என்ற ஒரு 42 வயதான பெண்ணை அவருடைய கணவர் காமினி என்றவர் கொலை செய்து மண்ணுக்குள்ள புதைத்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு அருகில ஒரு இடத்துல புதைத்து விட்டு மனைவியை காணவில்லை என்று சொல்லி 4வது நாள் போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு செய்திருக்கின்றார். இப்படி இருக்கையில இந்த பெண்ணினுடைய 18 வயதாக இருக்கக்கூடிய மகளிடத்துல விசாரணை செய்யதான் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கின்ற விடயங்களை போலீசால கண்டுபிடிக்க முடிந்தது. அதன் அடிப்படையில இவர் ஒரு மனைவியோட ஏற்பட்ட வாக்குவாதத்துல மனைவியுடைய தலையில கட்டையால அடித்து கொலை செய்து விட்டு மனைவியை மண்ணுக்குள்ள புதைத்து விட்டு காணவில்லை என்று சொல்லி நாடகம் ஆடி இருக்கின்றார். அது எல்லாமே போலீசால கண்டுபிடிக்கப்பட்டதன் பின்னர் ஒரு வாக்குமூலம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அந்த காமினி என்றவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்னுடைய மனைவிக்கு மனைவி திருமணம் செய்த ஊர்லதான் தான் கூலிக்கு வேலை செய்யணும்னு சொல்லி மனைவிக்கு தகாத உறவு இருந்ததுன்னு சொல்லி நான் அதை பலமுறை எச்சரித்தேன் என்று சொல்லி, ஆனால் அவர் அதை நிறுத்தவில்லை, அந்த தொடர்பினை நிறுத்தவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். பிறகு நான் மகளும் மனைவியுமாக வேறு ஊருக்கு வேலைக்கு சென்றிருந்தோம். அப்படி இருந்தும் அவர் தொலைபேசி மூலமாக உறவுல நீடித்திருந்ததால வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த வாக்குவாதத்துல தான் தலையில அடித்ததாகவும் அவரை புதைத்து விட்டு 4வது நாள் போலீஸ்ல மனைவியை காணவில்லை என்று சொல்லி முறைப்பாடு செய்ததாகவும் அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த சம்பவம் நடந்தது எப்பன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2024 பிப்ரவரி மாதம் நடந்திருக்குது என்று சொல்லி கணவரை தன்னுடைய வாக்குமூலத்துல தற்போது சொல்லி இருக்கின்றார். மனைவியுடைய உடலை தற்போது தோண்டி எடுப்பதற்கான வேலைப்பாடுகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான சம்பவங்கள் தற்போது இலங்கையில அண்மைத்து நடந்து கொண்டே இருக்கின்றன. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், வவுனியாவில் கூட ஒரு சம்பவம் வருது. கடந்த 1 மாதத்துக்கு முன்பு இடம்பெற்றிருந்தது. மனைவியை கொலை செய்த ஒரு கணவர் தானே போய் போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு செய்திருந்த சம்பவம் எங்கள் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இதுல அந்த மனநிலை இருக்குதானே, இந்த ஒரு சமூகத்தினுடைய மனநிலை என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக திருப்பூர்ல ரெதன்யா எனப்படுகின்ற ஒரு பெண் தற்கொலை செய்து இறந்திருக்கின்றார். அதற்கு காரணம் அந்த குடும்பத்தினர், அதாவது அந்த பெண்ணுடைய மாமியார் குடும்பத்தினர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக அந்த பெண் தன்னுடைய தந்தையினருக்கு ஒரு ஆடியோ அனுப்பி இருக்கின்றார். அதுல எல்லா விடயங்களுமே குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பெண்ணுடைய திருமணம் 2 கோடி செலவில் நடாத்தப்பட்டிருக்கின்றது. 300 சவரன் நகை வழங்கப்பட்டிருக்கின்றது. 70 லட்சம் பெறுமதியான காரணி எல்லாம் மாப்பிள்ளைக்கு வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி இருந்தும் அவர்கள் வரதட்சணையை மேலும் கோரி அந்த பெண்ணிற்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவே அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பெண் ரிதன்யா எனப்படுபவர் பாத்தீங்கன்னு சொன்னால் தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கின்றார். இந்த விடயத்துல அந்த பெண்ணுக்கு சாதகமாக குரல்கள் எழும்பியுள்ளன. அதே நேரம் அந்த பெண்ணை மன அழுத்தத்திற்கு ஆளாக்கின அந்த குடும்பத்திற்கு எதிராக நிறைய குரல்கள் எழும்பியுள்ளன. அவர்களுக்கு எதிரான எதிர்ப்பு கிடைத்திருக்கின்றன. இப்படியான செய்தியும் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மனைவியை கொலை செய்து புதைத்த அல்லது கொன்ற கணவர்களுடைய மனநிலையை வேறுபட்டதாக இருக்கின்றது. என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப தற்கொலை செய்து இறந்து போகைக்கெல்லாம் அந்த பெண்ணிற்கான குரல் கிடைக்கின்றது, அந்த குரல் கிடைக்கின்றது. ஆனால் பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த மனைவியை கொலை செய்த விடயத்துல அது அந்த வவுனியா கொலை வழக்கலையாக இருக்கட்டும் சரி,
அல்லது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வவுனியா கொலை வழக்குல வந்து கொலை செய்த கணவரை எல்லோருமே வந்து பாராட்டி இருந்தார்கள். அப்படியான ஒரு மனநிலை தான் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு சம்பவத்திலும் வந்து விதவிதமான பரிணாமத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறது. பெண்களை வந்து என்னவும் செய்து விடலாம் என்ற ஒரு மாதிரியான அந்த பரிணாமம் தான் இப்ப வந்து ஒவ்வொரு சம்பவங்களாக பதிவாகி கொண்டிருக்கின்றன. ஆகவே அந்த அந்த மாதிரியான மனப்பான்மை வந்து நிச்சயமாக மாற வேண்டும். இந்த உலகத்துல பிறந்த எந்த உயிர்களையும் கொள்வதற்கு எந்த உயிருக்குமே வந்து அருகதையோ உரிமையோ கிடையாது என்பது அந்த அவர் தண்டனை செய்தவர்களை தவறுகள் செய்தவர்களை வந்து தண்டிப்பதற்கு வந்து சட்டம் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு இது போன்ற மனநிலை வந்து நிச்சயமாக மாறும் போதே இப்படியான இந்த கொலை சம்பவங்கள் குறையும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவர்ணா.